பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க கூடாது. இந்த வீடியோல பாத்துடலாமா? பொதுவா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம உடல் நலத்துக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி கொஞ்சமாவது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சிலர் இதை குடிக்கவே கூடாது. அதுல நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸ அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாதான். ஆப்வியஸ்லி நெல்லிக்காய் ஜூஸ்ல வந்துட்டு ரத்த சர்க்கரையை குறைக்கிற சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதான். ஆனாலும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இதை குடிச்சா நம்மளுக்கு சர்க்கரை அளவு குறைஞ்சிரும் நிறைய அள்ளி குடிச்சிட்டீங்கன்னா இதனால உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அளவா குடிங்க. நம்பர் 2, கர்ப்பிணி பெண்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க கூடாது அப்படின்றாங்க. சோ நெல்லிக்காய் ஜூஸினுடைய முறையற்ற நுகர்வு அடிவயிற்று இறுக்கம், அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸை பருகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்ல 3வது இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பாலூட்டும் பெண்கள். பாலூட்டும் பெண்களும் நெல்லிக்காய் ஜூஸை வந்துட்டு குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. வைட்டமின் சி பாலூற்ற